நாய் கடிச்சா நீங்கள் என்னக்கா பண்ணுவீங்க? மஞ்சள் அரைச்சி போட்டுப்பேன். தப்புங்க. இந்த மாதிரி மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ரேபீஸ் இன்ஃபெக்ஷனை கம்மியும் படுத்த முடியாது, சரியும் ஆக்க முடியாது. ஸோ இந்த ரேபீஸ் வைரஸ் உங்கள் ரத்தத்துக்குள்ளே கலந்த உடனே நரம்பு வழியாக போய் மூளையை பாதிக்கும். இதனால் டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ் வரும். பேஷண்ட் ரொம்ப ஹைப்பர் எக்ஸைட்டபிளாக இருக்கலாம், ஹைட்ரோஃபோபியா வரும். ஸோ இது நாய் கடிச்சா மட்டும்தான் வருமா டாக்டர்னு கேட்டால் இல்லை. இது கேட், மங்கி பைட் இதனாலையும் டிரான்ஸ்மிட் ஆகும். வெறும் கடிச்சா மட்டும்தான் டிரான்ஸ்மிட் ஆகுமா டாக்டர்னு கேட்டால் அதுவும் இல்லை. இப்போ உங்கள் ஸ்கின் சர்ஃபேஸில் ஏதாச்சும் ஒரு கட் மார்க் இல்லை ஒரு அப்ரேஷன் இருந்தாலும் இந்த இன்ஃபெக்டட் அனிமல் அதை லிக் பண்ணாலும், அந்த ஏரியா லிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த வைரஸ் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்டால், முதல்ல பேனிக் ஆகிறது நிறுத்திட்டு முதல்ல ஒரு ரன்னிங் டேப் பாட்டில் நல்லா வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போயிட்டு போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்றதுனால உங்களுக்கு ரேபீஸ் இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாத நீங்க வீட்டில் வளர்க்குற பெட்ஸ் அனிமலுக்கும் ரேபீஸ் வேக்சின் போடும். ஸோ இந்த மாதிரி போடுறதுனால நீங்க பெட்டை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டீங்க, சுற்றி இருக்க மக்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க.